கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 47 சிதறிய அரிசியும் வெறும் புத்தகமும். முன்னொரு காலத்தில் சிறந்த தவஞானியான ரிஷப முனிவர் ஸ்வர்கலோகத்திற்கு சென்றார். அப்போது தேவேந்திரனின் மகனான ஜயந்தன் அந்த யோகீஸ்வரரை கண்டதும் தன் ஆசனத்திலிருந்து சட்டென்று எழுந்திருந்து அவரை வரவேற்று வணங்கி உபசரித்து அவருக்கு சிறந்ததொரு ஆசனத்தையும் அளித்து அமரச் செய்தான். அப்போது அம்முனிவர்கள் அவனை நோக்கி, ஜயந்தனே, உன்னுடைய தந்தை இப்போது எங்கே போயிருக்கிறார் என்று வினவினார். அதற்கு ஜயந்தன், மாதவரே, சிவ தூதர்கள் பார்த்திபனையும் விகர்த்தனனையும் அழகான விமானத்தில் ஏற்றிக்கொண்டு சிவலோகத்தை நோக்கி இப்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக என் தந்தையான தேவேந்திரன் அவர்களுக்கு முன்னதாகவே சிவலோகத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டார் என்று வினயத்தோடு பதிலளித்தான். அதே சமயத்தில் தேவேந்திரனே அங்கு வந்துவிட்டான். அவனை நோக்கி ரிஷப முனிவர், இந்திரனே, இப்போது நீ எங்கு போய்விட்டு இங்கு திரும்பி வந்திருக்கிறாய் என்று கேட்டார். தவஞானியே, சிவ பக்தர்களான விகர்த்தனனையும் பார்த்திபனையும் சிவ தூதர்கள் இப்போது சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அவர்களை தரிசித்து வணங்கும் பொருட்டே நானும் இப்போது சிவலோகத்திற்கு சென்றிருந்தேன். அதனால்தான் சிறந்த தவசீலரான தாங்கள் இங்கு வருகை தந்திருப்பதையும் என்னால் உடனே காண முடியாமல் போய்விட்டது என்று இந்திரன் கூறினான். அதை கேட்டதும் ரிஷப முனிவர் பெரிதும் வியப்புற்றவராக, அவ்விருவரும் அப்படிப்பட்ட புண்ணியங்களில் எதை செய்திருப்பதாக சிவகணங்கள் உன்னிடம் கூறினார்கள் என்று கூறினார். கர்ண குஞ்சரம் என்னும் தேசத்தில் வீரட்டபுரம் என்னும் ஒரு அழகான நகரம் இருக்கிறது. அந்த நகரத்து அரசனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் விகர்த்தனன். அவனும் மந்திரி குமாரனான பார்த்திபன் என்பவனும் சேர்ந்து கொண்டு தங்கள் பெற்றோர்களின் வார்த்தைகளை கேட்காமல் சொக்கட்டான் ஆடி வருவதையே வழக்கமாக கொண்டார்கள். நாளடைவில் அவ்விருவரும் தங்கள் சொந்த நாட்டை விட்டு வேறு தேசத்திற்கு கிளம்பிச் சென்று அங்கே தகாத நடத்தைகளில் ஈடுபட்டும் கைதேர்ந்த திருடர்களோடு சேர்ந்து கொண்டும் திருட்டுத் தொழிலில் நாட்டம் செலுத்தியும் வாழ்ந்து வந்தார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவ்விருவரும் அநேக திருடர்களோடு சேர்ந்து கொண்டு செல்வந்தர்களின் உறைவிடமாகிய அழகு வாய்ந்த காமபுரம் என்னும் நகரமொன்றை கொள்ளையிட்டார்கள். அங்கிருந்து கொள்ளையிட்ட பொருட்களை அவர்கள் அனைவரும் அவசர அவசரமாக வாரி எடுத்து மூட்டைகளாக கட்டிக்கொண்டு அவற்றை சுமக்க முடியாமல் தலைகளில் சுமந்த வண்ணம் நடந்து வந்தார்கள். அப்போது அரச குமாரனும் மந்திரி குமாரனும் முறையே அரிசி மூட்டைகளையும் பெட்டி ஒன்றையும் சுமந்த வண்ணம் அந்த பட்டினத்திற்கு வெளிப்புறமாக ஓடிச் சென்றார்கள். அப்போது அவர்கள் மிகவும் களைத்து சோர்ந்து போனவர்களாக தங்கள் சுமைகளை ஓரிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து இளைப்பாறினார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல நினைத்தபோது தங்கள் சுமைகளை கீழிருந்து எடுத்து தங்கள் தலைகளிலேயே மீண்டும் வைத்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் அவர்களால் அந்த சுமைகளை பூமியிலிருந்து எடுக்கவே முடியவில்லை. அப்போது அந்த வழியாக வழிபோக்கனான அந்தணன் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவனை நோக்கி அவ்விருவரும், அந்தணரே, இந்த பெட்டியை எடுத்து
எங்கள் தலையில் வைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் அந்த பெட்டியை திறந்து அதனுள் என்ன இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தபோது அதனுள் எதுவுமே எழுதியிருக்காத ஓர் அழகான புத்தகமொன்று இருப்பதைக் கண்டார்கள். உடனே அவர்கள் வெகு அலட்சியமாக அந்த புத்தகத்தை எடுத்து வெளியே தொலைவில் வீசி எறிந்து விட்டு பெட்டியை தூக்கி தலையில் வைத்து கொண்டு அங்கிருந்து செல்லத் தொடங்கினார்கள். அப்போது அவர்களை நோக்கி அந்த அந்தணன், நான் ருத்ராட்சத்தையும் விபூதியையும் தரித்த சிறந்த சிவ பக்தர்களில் ஒருவனாவேன். எச்சமயத்திலும் சிவ பூஜைகளிலேயே சிந்தனை செலுத்துபவனும் நல்லொழுக்கங்களையே கடைபிடிப்பவனுமாகிய நான் இப்போது பசி கொடுமையால் பெரிதும் வாடி வருந்தி கொண்டிருக்கின்றேன். ஆகையால் எனக்கு சிறிதளவு அரிசியை கொடுத்தால் உனக்கு அதனால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்று கூறினான். அதை கேட்டதும் மந்திரி குமாரனான பார்த்திபன், அந்தணரே, பூமியில் சிந்தி கிடக்கும் இந்த அரிசியை வேண்டுமானால் நீங்கள் பொறுக்கி எடுத்து கொண்டு போங்கள். மற்றபடி மூட்டையிலிருந்து அரிசி எதையும் நாங்கள் தரமாட்டோம் என்று கூறிவிட்டான். அதே சமயத்தில் அரசகுமாரனான விகர்த்தனும் அந்த அந்தணனை நோக்கி, வேதியரே, வேண்டுமானால் இந்த எழுதப்படாத புத்தகத்தை நீங்கள் வைத்து கொள்ளலாம் என்று சற்று முன்தான் வீசியெறிந்த அந்த புத்தகத்தை சுட்டி காட்டினான். அதன் பிறகு அவ்விருவரும் அங்கிருந்து புறப்பட்டு வேறு தேசமொன்றிற்கு சென்று அங்கே தினசரி சூதாடியும் திருட்டுத் தொழில்களை நடத்தியும் வாழ்நாளை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் அவ்விருவரும் அதி அற்புத அழகு வாய்ந்த ஒரு கட்டிலம் பெண்ணோடு சேர்க்கை கொண்டு அதன் பயனாக இருவருக்கும் பகை மூண்டு கைகலப்பு ஏற்படவே ஒருவரை ஒருவர் ஆயுதங்களினால் வெட்டி கொண்டு அந்த இடத்திலேயே உயிர் துறந்தார்கள். அதே சமயத்தில் சிறந்த சிவபக்தரான அந்த அந்தணரோ அத்திருடர்கள் கீழே பூமியில் சிந்திவிட்டு போயிருந்த அரிசிகளையும் புத்தகத்தையும் தம்மோடு எடுத்து கொண்டு தம் வீடு வந்து சேர்ந்தார். அந்த அரிசிகளை சமைத்து சாப்பிட்டு விட்டு அந்த புத்தகத்தில் சிவ புராணங்களை எழுதி ஏராளமான பக்தர்கள் புடைசூழ தினசரி அவற்றை படித்து காட்டினார். அந்த புண்ணிய மகிமையால் உயிரிழந்த கிடந்த அரசகுமாரனும் மந்திரி குமாரனும் சிவகணங்களினால் தெய்வ விமானத்தில் ஏற்றப்பட்டு சிவலோகத்தை அடைந்தார்கள். அவ்விரு புண்ணிய சீலர்களையும் பார்த்துவிட்டுத்தான் நான் இப்போது இங்கே திரும்பி வந்திருக்கிறேன் என்று தேவேந்திரன் கூறி முடித்தான். அதை கேட்டதும் ரிஷப முனிவர், சிவ புண்ணியத்தின் மகிமையை உண்மையில் யாரால்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறிவிட்டு அதன் மகிமையை பற்றி விளக்கும் கதையொன்றை தேவேந்திரனுக்கு சொல்லத் தொடங்கினார். முன்பொரு சமயம் நான் சிறப்பு வாய்ந்த சிவலோகத்திற்கு சென்று அங்கே கோயில் கொண்டிருக்கும் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை தரிசித்து மகிழ்ந்திருந்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு கீழே உள்ள உலகங்களையெல்லாம் கடந்து இறங்கி வந்தேன். அப்போது பூலோகத்தில் குடகு நாட்டிலுள்ள அதி அற்புத அழகு வாய்ந்த சௌபாக்கியபுரம் என்னும் பட்டினமொன்றைக் கண்டு அங்கே வியந்து சென்றேன். அந்த பட்டினத்தில் அதிகண்டன் என்பவன் வசித்து வந்தான். அவன் தன்னுடைய பிள்ளை பிராயத்தில் தன் வயதையொத்த அநேக சிநேகிதர்களோடு சேர்ந்து கொண்டு ராஜ வீதியில் எந்நேரமும் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாள் அவனுக்கு கீழே இருந்து மகிமை வாய்ந்த ருத்ராட்சம் ஒன்று கிடைத்தது. அதை கையில் எடுத்த அவன் தன் சிநேகிதனாகிய சிவபக்தர் ஒருவரின் பிள்ளைக்கு கொடுத்தான். அவனும் அதை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று காண்பித்து அவருடைய கட்டளையின் பேரில் அதை தன் கழுத்தில் தரித்து கொண்டான். அதிகண்டன் என்னும் அந்த அந்தணனோ காலப்போக்கில் தள்ளாத வயதை அடைந்து ஒரு நாள் உயிரையும் நீத்தான். அப்போது சிவகணங்கள் அவனை சிறப்பான விமானத்தில் ஏற்றிக்கொண்டு இந்த பிராமணன் தன் பிள்ளை பிராயத்தில்
மகிமை வாய்ந்த ருத்ராட்சம் ஒன்றை கண்டெடுத்து அதை தன் நண்பனான சிவபக்தரின் மகனொருவனுக்கு கொடுத்தான். அத்தகைய புண்ணிய மகிமையாலேயே இவன் இப்போது சிவலோகத்திற்கு நம்மால் அழைத்துச் செல்லப்படுகிறான் என்று கொண்டாடிய வண்ணமே சிவலோகத்தை அடைந்தார்கள். இவ்வாறு ரிஷப முனிவர் கூறி முடித்ததும் அதை கேட்ட தேவேந்திரன் சிவ புண்ணியத்தின் அத்தகைய மகத்தான மகிமையை குறித்து பெரிதும் வியந்து மகிழ்ந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.